தமிழர்களும் நேரில் பக்கம் எட்டயபுரம் சனிக்கிழமை ஆட்டுச்சந்தை தூத்துக்குடி மாவட்டம். இன்னைக்கு காலையிலே சந்தை 5 மணிக்கு தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நல்ல கூட்டம். இந்த பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு கிடாக்கள் வரத்து நல்லாவும் இருக்கு, கிடா விற்பனை நல்லாவும் இருக்கு. மற்ற இதெல்லாம் எப்படி வந்திருக்கு, என்ன விலை சொல்றாங்க, எப்படி வாங்குறாங்க, எப்படி விலை குறைச்சி வாங்க முடியுது அப்படிங்கிறத உள்ள போய் எடுக்க போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஆனா என்ன விலைக்கு முடிஞ்சது? என்ன விலைக்கு முடிஞ்சது? 3 குட்டி 14,000 ரூபாய். இந்த 3 குட்டியும் சேர்த்து 14,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 3 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? 3 கிடா குட்டி. நாங்க மேல பேரோம். ரைட், நல்ல உயரமா நல்ல ஜோடியா பிடிச்சிருக்கீல. வளப்புக்கு தானா? வளப்புக்கு தான் சார், மேய்க்கிறது தான். 30,000 குட்டி கிடையாது, ரெண்டுக்கும் குட்டி கிடையாது சார். செனை பல்லு நல்லா இருக்கு, பல் நல்லா இருக்கு, செனையா இருக்கு, ரெண்டும் இளம் செனையா இருக்கு. ரெண்டு நல்ல செனை. ஏன் இந்த சைஸ்ல பிடிச்சீங்க உயரமா? பின்னதான் எங்களுக்கு ஆட்டுக்கூட மாதிரி நல்லா இருக்கு சார். நீங்க எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? நாங்க ஒரு 10 ஆடு, 10-15 ஆடு வச்சிருக்கோம். 10-15 ஆடு எல்லாம் மேய்ச்சல் தான். மேய்ச்சல் இந்த மாதிரி உயரமான சைஸ் தான் வாங்குவீங்க? இதே மாதிரி தான் சார். ஏன் உயரமான சைஸ் வாங்குறீங்க? இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு சார். பார்க்க நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். குட்டி போட்டாலும் விக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு விலையை குறைக்க முடிஞ்சதா? எப்படி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். வாய்ப்பு இல்ல. எவ்வளவு சொல்லி எவ்வளவு குறைச்சிங்க? இதுல 35,000 சொன்னாரு. 35 5 ரூபா குறைச்சிருக்கீங்க. ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அத்திப்பட்டி. அத்திப்பட்டி நல்ல வசமான கன்னிக்கிடா இல்ல? கன்னிக்கிடா. இதுல எத்தனை வருஷத்துக்கு கிடானே? இது 2 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. பல்லு எப்படி இருக்கு? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. இதுல ஆட்டுல கடந்துச்சா எப்படி? ஆட்டுல கடந்தது. எல்லாம் உங்க வீட்டுல உள்ளதா? வீட்டுல உள்ள கடை. சரி, இப்ப விற்பனை கொண்டு வந்திருக்கீங்க. விற்பனை கொண்டாந்து எவ்வளவு சொன்னீங்க, எவ்வளவு கேட்டாங்க? 30 ரூபாய்க்கு சொன்னா 26 27 ரூபாய்க்கு கேட்டேன். 30 சொன்னதை 27 வரைக்கும் கேட்டா நான் கொடுக்கல. ஏன் விடல? 27 பக்கமா விலை கூட. கடை நல்ல கடை. சரி, எவ்வளவு வந்தா விட்டுருப்பீங்க? இன்னும் ஒரு 1000 ரூபாய் கூட நான் விட்டுருவேன். 28னா கையில விட்டுருப்பீங்க. சரி, இட மதிப்பே வந்துருமே அந்த விலைக்கு? இட மதிப்பே நின்றுமே இருக்கும், ஆனா வாங்க மாட்டாங்க. சரி சரி, யாரும் கேட்டா கொடுக்கலாமா? எந்த இடத்துல கிடக்கு கடா? அத்திப்பட்டி. சரி, தூத்துக்குடி மாவட்டமா? கழும்புல பக்கத்துல. பிடிங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இறக்குங்க கீழே. ரைட், எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எங்களுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் மலர்த்தினரி பக்கம் மலராயணத்தான். ரைட், என்ன இது இவ்வளவு பெரிய சைஸ்ல பிடிச்சிருக்கீங்களே? ஆமா, இவ்வளவு பெரிய சைஸ் வாங்கணும் தான் வந்தேன். கரெக்டா அமைஞ்சுக்கிட்டு முகத்தை கட்டாம அங்கிட்டு பின்போச காட்டிட்டு இருக்காரு. ரைட்டு. ஆஹா, இருக்கிறதுல எட்டயபுரம் பொட்டுன்னா இதான் ஒரிஜினல். அதான் இது என்ன வச்சு நம்ம இது முருங்கப்பட்டி சிவத்தபாண்டி நாட்டுல உள்ள கடா. ஓ, சிவத்தபாண்டி என்ன கடாவா? அதான் பார்த்தா பெரிய சைஸ். அப்பா, இதுல வாங்கிட்டு போறீங்களா? எப்படி வாங்கிட்டு போறோம்? ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கிட்டு போறோம். அப்படியா? என்ன விலை சொன்னாங்க இதெல்லாம்? இத ஒரு 35 ரூபா சொன்னாரு. நாங்க ஒரு நோக்கமா மாதிரி கொஞ்சம் வேண்டிய ஆளு. சரி, 32 முடிஞ்சது. இட மதிப்பு எப்படி இருக்கும்? இட மதிப்பு ஒரு 35 கிலோ இருக்கும். 35 கிலோ இருக்கும். ரைட். சூப்பர் அட்டகாசம். அண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருச்சிண்ணே. திருச்சி. நாங்க ஒரு 5 உருப்படி வாங்கியிருக்கோம். 5 நிறைய கிடக்கு இந்த வண்டியில? இல்ல, உள்ளதானே இருக்கு. எங்களுக்கு உள்ளதா இருக்கு. உங்க இது உள்ள கிடக்கு. 2-3 பேர் சேர்ந்து போட்டு? ஆமாண்ணே, மொத்தமா ஏத்திட்டு போயிட்டு அங்க இறக்கி அங்க பிரிச்சுக்கிட்டு. நீங்க வாங்கின உருப்படிகளை பத்தி சொல்லுங்க, இதை பத்தி சொல்லுங்களேன். இது ஆடு கொடியாடுனே. சரி, நல்ல உயரம், நெட்டு உயரம் இருக்கு. அதான் சரி, இந்த மாதிரி தான் பார்த்து வாங்கணும் வந்தீங்களா? ஏன், என்ன காரணம்? திருச்சியில இருந்து? இல்லண்ணே, எங்க ஏரியா சைட்லாம் வந்துட்டு ஆடெல்லாம் சின்ன ஆடா தான் இருக்கும். சரி, கூட்ட ஆடா. இங்க வந்து நெட்டு உயரம், ஹைட்டு எல்லாமே இருக்கும். அதனால சேர்ந்துங்க வந்தோம். சரி, அது மட்டும் ஒரு காரணமா இருக்காதுல்ல? நம்ம வாங்கி லாபத்துல விற்கணும். கண்டிப்பாண்ணே. அதனாலதான் சரி, அங்க வித்துடலாமா? சில ஊர்கள்ல இந்த ஆடுகள் எடுபடாதுல்ல, அதாங்க. இல்லண்ணே, விற்கலாம். அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க விற்பனைக்கு பிரச்சனை இல்ல. இது என்ன சொன்னாங்க, எப்படி கேட்டீங்க? 25 ரூபா சொன்னாங்கண்ணே. சொன்னது 25 சொன்னாங்க. ரொம்ப பெருசா தான் சொல்லிருக்காங்க. 19 ரூபாய்க்கு முடிஞ்சுண்ணே. 19 6000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு 1000 ரூபாய் கூட தானே. ஆனா உருப்படி நல்லா இருக்கு. ஆமாண்ணே. அந்த பிடிச்சு போனோன்னு வாங்கிட்டீங்க. ஆமா, பிடிச்சிருந்ததுனாலதான் சரி, 1000 ரூபாய் கூட போனாலும் சேர்ந்துவாங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புதுக்கோட்டையில இருந்து வரேன் நான். எங்க? புதுக்கோட்டை. திருச்சி தஞ்சாவூர் இந்த சரௌண்டிங்ல புதுக்கோட்டை இருக்கு. புதுக்கோட்டையில இருந்து வரேன் நானு. எவ்வளவு குட்டிகள் இன்னைக்கு வாங்கணும்னு வந்தீங்க? எனக்கு சந்தை வந்து உங்க சேனல்ல பார்த்துட்டு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். 2500 சொன்னாங்க. சரி, எனக்கு 1200 கொடுங்க அப்படின்னு. சரி, இல்ல நீங்க வந்து 2 ரூபா கொடுங்கனாங்க. பக்கத்துல வைங்க. 2 குட்டி ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சது? 2 குட்டி ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சது? அது 28 சொன்னாங்க. சரி, பக்கத்துல வைங்க மைக்க. 28 சொன்னாங்க. 28 சொன்னது 28. ஆமா. சரி, 26 வாங்கிருக்கு. 26,000க்கு முடிஞ்சிருக்கு. 2 குட்டி என்ன குட்டி? ஒன்னு பொம்பளை, ஒன்னு கிடாது. கிடா மாதிரி. பல்லு நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கு. 13,500. எப்படிங்க? நல்ல. இது என்ன கலர்னு? இது
வெள்ளையே செவலையும் கலந்தது. கலந்தது 13,500. பல்லு பல் போடல. பல்லு போடலையா? பல்லு போடல. சூப்பர் சூப்பர். எதுக்காக வாங்கியிருக்கீங்க? கோயில் கண்டு வாங்கிருக்கோம். கோயிலுக்கு. இப்போ வந்து இது பங்குனி உத்தரத்துக்காண்டி வாங்கியிருக்கீங்க என்ன? கடா வரது நல்லா இருக்கா சந்தையில? ஆமா, இது இப்படி உங்களை ஒரு நிலைமையில இருக்க விட மாட்டுக்க ஆடு. $26,500 ரெண்டும் சேர்த்து. எந்த ஊருக்கு போகுது? அருங்குளம். என்ன 2 கடா பிடிச்சிருக்கீங்களே, என்ன காரணம்? இல்ல 2 பொட்டை குட்டி. 2 பொட்டை குட்டியா? பிடிங்க, இது பிடிங்க. பாக்குறதுக்கு நல்ல தோரணையா இருக்க, நல்ல உயரமா. சரி சரி. 2 ஆமா. எல்லாம் ஆடா அப்பா? ஆமா. சரி, என்ன சொன்னாங்க, எப்படி கேட்டீங்க, எப்படி வாங்குனீங்க? 28,000 கேட்டாங்க. சரி. 26,500. 26,500. இந்த மாதிரி குட்டி இல்லாம இளஞ்சனையா வாங்கிட்டு போறீங்களே, என்ன காரணம்? வளர்க்குறீங்க. 2 குட்டி கன்னியாடு, பால் கன்னி. குட்டி 2 என்ன குட்டி? 1 கிடா 1 பொட்டை. கிடா 1 பொட்டை. குட்டி போட்டு 1 மாசம் இருக்குமா, அதுக்கு கீழே தான் இருக்குமா? 1 மாசம். 1 மாசம். பல்லு எப்படி இருக்கு ஆட்டுக்கு? பல்லு சேர்ந்துட்டு. சரி, இந்த ஆடு வாங்கினதை பத்தி சொல்லுங்க. அவர் 17 ரூபா சொன்னாருண்ணே. சரி. 15 ரூபான்னு முடிச்சு. 2000 ரூபா தான் குறைச்சிருக்கீங்க. ரெண்டு குட்டி ஆடு. குட்டி 2 குட்டி என்ன குட்டி? ஒரு பொட்டை குட்டி, ஒரு கிடா குட்டி. பொட்டை, ஒரு கிடா. ஆமா. ஆடு கலரே வித்தியாசமான கலரா இருக்குண்ணே. அது கரும்பு இருக்கு. சாம்பல் கலரும் சேர்ந்து இருக்கு. ஆமா. ரைட். குட்டி நல்லா பெருசா வளர்ந்துட்டு ஆடு அடுத்து வெரைட்டி இருக்குமே. ஆடு இப்ப செனன்னு சொல்லி இருக்காங்க. ஆடு செனன்னு சொல்லி. செனன் தான் சொல்லியிருக்காங்க. சரி, என்ன விலை சொன்னாங்க, எப்படி வாங்கி? 20 ரூபா சொன்னாங்க. 2 இன்ச் 3 உருப்படியும் சேர்த்து 20,000 சொன்னது. சரி. 19க்கு முடிச்சு. 19. ஏன் ஒரு 1000 ரூபா தான் குறைச்சிருக்கீங்க? 1000 ரூபா குறைச்சிருக்கேன்னா அவங்க சொன்னது குறைக்க மாட்டேன்ட்டாங்க. ஆடு பிடிச்சு வாங்கி. ஆடு பிடிச்சு போச்சு, பக்கத்துலயே நின்ட்டிய. அதனால அவங்களும் விடல, நீங்களும் விடல. ரைட். இந்த மாதிரி 2 குட்டி ஆடு வாங்கினா நமக்கு ஒரு லாபம். என்ன கணிப்புல வாங்கிருக்கீங்க? கணிப்புறா என்ன, ஒரு ஆசைக்கு வளர்க்குறது. ஆசைக்குன்னு ஏதாவது ஒரு திட்டம் மைண்ட்ல இருக்கும்ல, இதை வாங்கினா என்ன லாபம் எடுத்துடலாம் அப்படின்னு. போட்ட காசானாலும் எடுக்கணும்ல. ஏதோ ஒரு கிடா குட்டினால கொஞ்சம் வளர்த்து ஒரு அளவுக்கு வித்துடலாம். ஆடு செனம்புன்னு பிடிச்சி வச்சிருந்தா ஒரு விற்கலாம். உங்க ஊரை சொல்லுங்க. ஊரை சொல்லியா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வடகலந்தகுளம். வடகலந்தகுளம். கயத்தாறு வடக்கு இளந்தகுளம். வந்ததுலே பெரிய சைஸா பார்த்து பிடிச்சிருக்கீங்களா? உள்ள முன்னாடி இழுங்க அவனை. எப்பா பெரிய சைஸா இருக்கு. நல்ல ஒரு இடுப்பு உயரத்துக்கு இருக்கு. பல்லு எத்தனை இருக்கு? பல்லு எத்தனை? 4 பல்லா? உண்மையிலே 4 பல்லு தானா? உண்மையிலே 4 பல்லு. லைட்டா தூக்கு. பட்டிக்காட்டுல வாங்க முடியல. ரைட். என்ன விலை சொன்னாங்க, எப்படி பிடிச்சிருக்கீங்க, எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? 23. 23. அவங்க சொன்னது 24, 25, 26. 25 சொன்னது 23,000 ரூபா. ரைட் ரைட். இட மதிப்பு பாத்தீங்களா, எப்படி பிடிச்சிருக்கு வாங்கியாச்சா? கொண்டு கட்டினா நம்ம தான் இருக்கணும். நம்ம தான். பூசனூர் வரோம். பூசனூர். நல்ல கரும்பூர் கடை, பலபலன்னு ஒரு கடை வாங்கிருக்கீங்களா? ஆமா, வாங்கதான் வந்திருக்கோம். பல்லு போட்டிருக்கா, பல்லு போடலையா? பல்லு போட்டிருக்கா, பல்லு போடலையா? காய் அடிக்கலையா? போடல. பல்லு போடல. காய் அடிச்ச கிடா. காய் அடிச்ச கிடாய். எதுக்காக வாங்கிருக்கீங்க? நாங்க கோயிலுக்கு உத்தரத்துக்கு, குலசாமி கோயிலுக்கு. சரி, ஒரு கிடா தான் போதா, வேற எதுவும் வாங்கி போட்டு? ஒண்ணுதான். எதிர்பார்த்த மாதிரி நல்லா வாங்கியாச்சு. எவ்வளவு சொன்னாங்க? 20 ரூபா சொன்னாங்க. சரி, எதுவும் குறைக்க முடிஞ்சதா எப்படி? ஆமா, கொஞ்சம் குறைச்சு 16,500 வாங்கிருக்கோம். 20,000 சொன்னதை 16,500. வேற எதுவும் செக் பண்ணீங்களா? இடம் ஆமா, இல்ல இடம் செக் பண்ணல. பிடிச்சிருக்கு. ஆமா. அழகா 3 குட்டி. ஒரு தாய் பிள்ளையா அப்படி? ஆமா, ஒரு தாய் பிள்ளை தானா? ஒரே தாய் பிள்ளைட்டு இருந்து பிரிச்சிட்டீங்க. ஆமா. ரைட். எதுக்காக பால்குடி குட்டி வாங்கிருக்கீங்க? வளர்ப்புக்காக. வளர்ப்புக்குன்னா கொஞ்சம் ஒரு 4 மாசம் குட்டி, 5 மாசம் குட்டி வாங்கினா வேலை மிச்சம், செலவு மிச்சம். மாட்டுல பால் இருக்கு. சரி. அதனால பால். மாட்டுக்காரங்க எல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா அந்த மாதிரி குட்டியை வாங்கி 4-5 மாசத்துல வளர்த்து வித்துருந்தீங்க. நைஸா மிச்சப்பாலை போட்டு. ரைட். அதனால இது 3 என்ன குட்டி? பொட்டை குட்டியா, கடா குட்டியா? 1 பொட்டை குட்டி, 2 கிடா குட்டி. 2 கிடா குட்டி. 1 மாசம் இருக்குமா, அதுக்கு கீழே தான் இருக்குமா? 1 மாசத்துக்கு கீழே தான் இருக்கும். என்ன விலை சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? 7,500 ரூபா. 3 சேர்த்து 7,500 ரூபா. ஒரு 5 மாசம் வளர்த்தோம்னா
ஒரு 10 ரூபா 12 ரூபாய்க்கு விற்கலாம். கிடைக்கும், டபுளா கிடைக்கும். விருதுநகர் மாவட்டம் பாலவனம் தான் ரைட். எவ்வளவு ஆடுகள் வாங்கணும்னு வந்தீங்க, வாங்கியிருக்கீங்க? வாங்கியிருக்கு. எத்தனை வாங்கியிருக்கீங்க? ஒரு உடுப்பு தான் ஒண்ணு அமையல. ஒண்ணு வாங்கியிருக்கீங்க, 3 பேர் வந்திருக்கீங்களே. ஒண்ணு அமையல, ரேட்டு ஒண்ணு தாராளமா இருக்கு. ஒண்ணு அமையல, கொஞ்சம் ரேட் சரியா? கொஞ்சம் இதா இருக்கு. சரி, அது நல்ல பாலாடு வர்க்கத்துல வாங்கியிருக்கீங்களா? ஆமா, வளர்ப்புக்கு தான். வீட்டுல ஒரு 10-30 உருப்படி இருக்கு. சரி. அதோட சேர்த்து இல்ல இந்த பாலாடு வர்க்கம் வாங்குறதுக்கான ரீசன் என்ன? அதுவும் உங்க பிரீடு நம்ம பிரீடு இல்லையா, கொஞ்சம் அந்த வித்தியாசமா கொண்டு வரும்னு ஒரு இதை கொண்டு வருது. வேற ஒண்ணும் இல்ல. சென்னையா இருக்கா? பல்லு எப்படி இருக்கு? பல்லு எல்லாம் போட்டுட்டு நல்லா இருக்கு பல்லு. சரி, நல்ல பாலாட்டு இருக்கும். சென்னையா இருக்குமா? இப்படி குட்டியை பிரிச்சிருக்கா? பிரிச்சுதான் குட்டியை பிரிச்சிருக்கு. பிரிச்சுதான் நல்ல வாங்கி. நல்ல நல்ல சைஸான ஆடு, காலுகள்லாம் நல்லா பருமையா இருக்கு. சரி, என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி முடிஞ்சது? 18 சொன்னாங்க. பைக் இருக்குதா? 18 சொன்னாங்க. சரி, வச்ச முத விலை? அவங்க வச்சது 18 தான் அவங்க சொன்னாங்க. நீங்க வச்ச முத விலை? நாங்க வச்சது 13 சொன்னா. 5000 ரூபாய் குறைச்சு கேட்டீங்க. ஆமா. சரி, கடைசியில 16ன்னு 16 முடிஞ்சிருக்கு. சரிதானா? நம்ம ஏதோ வாங்கியிருக்கா அது சரிதானா? நம்ம வளர்த்து பார்த்து ஒரு வீட்டுல போனாதான் சரியா தெரியும். ரைட் ரைட். ஆமா, ஒரு 2 ஈட்டி எடுத்தாதான் நமக்கு என்ன தெரியும். சரி, இது மாதிரி ரெண்டுமே மாதிரி தானே? ரெண்டுமே மாதிரி ஆமாண்ணா. காயடிச்ச மாதிரி என்ன? காய்ச்ச மாதிரிண்ணா. நல்ல உயரம், ஆமா. நல்ல கலரு. கலரு. என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க? கோயிலுக்கு வாங்கிருக்கோண்ணா. கோயிலுக்கு. ஆமா. இந்த கோயில் கூட சீசன் எப்போ முடியும்? புரட்டாசி வரைக்கும் கூட இருக்குண்ணா. புரட்டாசி வரைக்கும். ஏன்னா எல்லாரும் வாங்குறது பூரா கெடாவாதான் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆமா ஆமாண்ணா ஆமா ஆமா. அப்ப நிறைய கிடாக்கள் உள்ள வந்திருக்கா? ஆமா வந்துருக்குண்ணா. கெடா நல்லா வந்திருக்கு. ஆமா. சேல்ஸ், கெடா சேல்ஸ் தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குண்ணா. ரைட். நீங்க எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி விலை கேட்டீங்க? அதை சொல்லுங்க. ஏன்னா அவங்க 18 ரூபா சொன்னாங்கண்ணா. ஒரு குட்டிய? ஆமாண்ணா. சரி, 16 ரூபா முடியுதுண்ணா. ஒரு குட்டி 18 ரூபா சொல்லி 2000 ரூபா, ஒரு குட்டிக்கு 2000 ரூபா, ஆமா ஆமா ஆமா. 4000 ரூபா குறைச்சிருக்கீங்க. ஆமா. கலர் பிடிச்சிருக்குன்னு வாங்கியிருக்கா? இட மதிப்பு எதுவும் பாத்தீங்களா? கலர் பிடிச்சு வாங்கிருக்கோண்ணா. ஆமா. இடம்லாம் பாக்கல. ஆமா. ஐடியா எப்படி? நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாலுமாவடியில இருந்து வந்திருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர். எவ்வளவு குட்டி வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு? இப்போ 3. 3. இந்த குட்டியோட விலை என்ன? இது வந்து நமக்கு மாப்பிள்ளை கிடைக்க வேணுங்கிறக்க வாங்கியிருக்கோம். சரி, 9000 ரூபாய். 9000. 5000 6000 ரூபாய் குட்டி தான். பிடிச்சிருக்குன்னு வாங்கியாச்சு. பால்குடி குட்டி 1300. பொட்டை குட்டியா கடா குட்டியா? பொட்டை குட்டி, கருப்பு குட்டி. என்ன பால்குடி குட்டி வாங்கியிருக்கீங்க? ஆடு கிடக்கா, மாடு கிடக்கா? ஆடு இருக்கு. ஆடு. அதுல குட்டி இதாயிட்டோம். ஆமா ஆமா. குட்டியா இருந்து வச்சு. என்ன வாங்கியிருக்கா? விக்க கொண்டு வந்தீங்களா? வாங்கியிருக்கோம். நல்ல ஒண்ணு போல இருக்க ஜோடி. ஆமா. புளியம்பூர் மாதிரி. ஆமா. இதுல எத்தனை வருஷத்துக்கு கடா இருக்கும்? இது 1 வருஷ கடாய். பல்லு போட்டா? பல்லு போடல. போடல. பல்லு போடலையா? ஆமா. உண்மைதானா? ஆமா. பல்லு போடல. சைஸா இருக்க. ஆமா. எந்த ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? தூத்துக்குடி போகுது. தூத்துக்குடி. என்ன விலை சொன்னாங்க? எப்படி விலையை குறைச்சு? 50 ரூபா சொன்னாங்க, 40 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. 10,000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. ஆமா. இட மதிப்பு எதுவும் பாத்தீங்களா? இல்ல கலர் பிடிச்சிருக்கு? கலருக்காகத்தான் பார்த்தோம். கலர். தூத்துக்குடிக்கு. இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் வாங்கி கொடுத்தீங்க? இன்னைக்கு வந்து ஒரு 50 குட்டி வாங்கி கொடுத்துருக்கேன். கடலூர் தான். இங்க கடலையூர் பக்கம். சரி, இந்த 2 குட்டி ஆடை பத்தி சொல்லுங்க. கலர் நல்ல கலர், சோளம்பரு, புளியம்பரு. சரி, எப்ப வந்தீங்க? எவ்வளவு ஆடுகளை பாத்தீங்க? நாங்க காலைல 5 மணிக்கு வந்தோம். சரி, நிறைய ஆடு பார்த்தா பிடிச்சிருந்துச்சு. இதான் பிடிச்சிருந்துச்சு. சரி. மாடு கட்டு ஆளை குட்டி எல்லாம் வளர்ந்துருக்கு. குட்டியெல்லாம் 8 பக்கம் இருக்கு. குட்டி எல்லாம் பொருத்தமா இருக்கு. சரி. முதல்ல எவ்வளவு சொன்னாங்க? 19 சொன்னாங்க. 19,500 சொன்னாங்க. சரி. அதுல 15,500 முடிச்சோம். 15,500. இந்த 2 குட்டி ஆடை வாங்கினா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்? ஒரு கணிப்புல வாங்கிருப்பீங்களா? அம்மா ஒரு கடா குட்டி இருக்குல்ல, கடா குட்டி 3 மாசம் வளர்த்தா 7-8 ரூபாய் தரலாம். இந்த பொம்மை மாதிரி ஆட்டுக்காயிரும். அடுத்து சனியா இதுவும் குட்டி போட்டுரும். அடுத்த செட்டு குட்டி போட்டுரும். இப்ப ஆடு வெரைட்டி இருக்குமோ? ஆடு வெரைட்டி இருக்கு. இளஞ்சனை ஆடு வெரைட்டி இருக்கும். ஆடு இருக்கு. ஆடு வாங்கச்சில இந்த இவ்வளவுத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. பார்க்கணும். பல்லு போடாத கடா நல்லா இருக்கு. பல்லு போடாத கடா நம்பவே முடியல. அட்டகாசமா இருக்கு. காயடிக்காத கடா, பல்லு போடாத கடா. 18,500. அண்ணா என்ன விலைக்கு முடிஞ்சது 2 குட்டி ஆடு? என்ன விலைக்கு முடிஞ்சது? 14. 2 குட்டி என்ன குட்டி? ரெண்டுமே பொட்டை குட்டி. 14,000. பல்லு எப்படி இருக்கு? பல்லு பரவாயில்லாம இருக்கு. பரவாயில்ல. ஆமா. சரி, இந்த மாதிரி பல்லு பரவாயில்ல அப்படிங்கிறீங்களே, இதை தேர்ந்தெடுத்ததுக்கான இது என்ன? எப்படி? இது எப்படி விலையில சௌரியமா இருக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்க மாதிரி இருக்கு. இல்ல இந்த மாதிரி பல்லு லைட்டா தேஞ்சு ஆடுகளை வாங்கி வளர்க்கலாமா? அதெல்லாம் வளர்க்கலாம். தீவனம் சரியா எடுக்கலாம். கரெக்டான முறையில பல்லு இல்லைனாலும் கூட நம்ம வீட்டுல ஒத்துழைப்புக்கு வளர்க்கலாம். அப்படியா? சரி, இதுல போட்ட காசை எப்படி எடுக்கிறது? இந்த மாதிரி வளர்த்து நம்ம பார்க்கணும். மாதிரி 2 பொம்மை இருக்கலாம். மாதிரி வளர்த்து இருக்கலாம். ஒரு 1/2 மாசத்துல நம்ம எடுத்துடலாமா? 3 மாசத்துல வளர்த்தலாம் எடுத்துடலாம். இல்ல சிலர் வந்து யோசிக்கிறாங்க, பல்ல பத்தி யோசிக்கிறாங்க. அதை நீங்க இல்ல அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாத பல் இருக்கு. இன்னொரு 2-3 கூட வச்சுக்கலாம். 3 வச்சுக்கலாம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
அரப்பக்கோட்டையில இருந்து வர்றேன். அருப்புக்கோட்டை 15,000 கிடா. எதுக்காக வாங்கியிருக்கீங்க? வளர்க்குறதுக்கு. வளர்ப்புக்குன்னா நல்ல ஆடு ஆடு என்ன? ஆடு 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 15,000. குட்டி கிடையாது, குட்டி கிடையாது. இளஞ்சனை. இளஞ்சனை ஒரு 2 மாசம் இருக்குமா? 3 மாசம் இருக்கும். 3 மாசம். 3 மாசம். ஓரளவு கணிச்சிட்டீங்கண்ணே. ஆமா. சரி, பல்லு தேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்துட்டு 3 மாசம் செனை 15,000. 15,000. சொன்ன விலை எப்படி? 16,000. 16,000. 1000 தான் குறைச்சிருக்கீங்க. ஆமா. அதுக்கு மேல குறைக்க முடியல. குறைக்க முடியாது. சரி, இந்த ஆடோட சிறப்பு என்ன? நீங்க உங்களுக்கு பிடிச்சு இது வந்து வாங்கி நிறம் வந்து நல்ல நிறம். சரி, நல்லா கொடியாட்டு மாதிரியா நிறம்னா நிறம். கலரு சரி, கலர் நல்ல கலரு. பிள்ளை போரு அந்த மாதிரி சொல்றாங்கல்ல. ஆமா. சரி, இது எல்லாம் புளியம்போர் மாதிரியா. புளியம்பூர் மாதிரி. ஆமா, நல்லா இருக்கும். வளர்த்தால் நல்லா இருக்கும். குட்டி உடனே அதே மாதிரி கலரா போடும். நம்ம ரெண்டாவது வித்துக்கலாம். ஆமா. முயற்சி திருவினை ஆக்கும்னே. ஆக்கியிருக்கா இன்னைக்கு இல்லையா? ஆயிருக்குண்ணே. அண்ணா 3 என்ன விலைக்கு முடிஞ்சது? 3 சேர்த்து இதை கொஞ்சம் பிடிங்க, பக்கத்துல வச்சுக்கோங்க அண்ணா, பக்கத்துல வைங்க. 3 சேர்த்து 50,000. நல்ல சைஸான கிடாவா இருக்கா? 3 ஒரே வியாபாரிட்ட வாங்குனீங்களா, வேற வேற ஆள்கிட்ட வாங்குனீங்களா? ஒரே அவர் 2 ஆள்கிட்ட. எப்ப நம்ம ஆளு உங்களுக்கு தான் போதா? தூத்துக்குடிக்காரங்களுக்கு தான் போதா? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. அண்ணாச்சிட்ட கொடுங்க. ஆத்தோட வீரப்பெருமாள் ஐயனார் பொன்கர் எங்க எங்க போகுது? 3 கடாயம். எங்க போகுது? ஆத்தோட வீரப்பெருமாள் ஐயனார் பொன்கருப்பசாமி. சூப்பர். எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி அமைஞ்சது? நம்ம நினைச்ச ஐயாட்ட மாதிரி எப்படி சொல்லிட்டு வந்தீங்க எப்படி அமையணும்னு? அவர் அந்த அப்ப முன்னியத்துல நம்ம நினைச்ச மாதிரி ஆயிட்டு. ஒண்ணுதான் வெட்டணும்னு வந்து, ஆனா 3 பிடிச்சாச்சு. 3 பிடிச்சாச்சு. என்னென்ன விலைக்கு முடிஞ்சது? 3 இல்ல மொத்தத்துல 47 ரூபா. 47,000. வியாபாரி சொன்னதுல இருந்து உங்களால எவ்வளவு குறைக்க முடிஞ்சது? மொத்தத்துல ஒரு 10 ரூபா குறைச்சிருக்கு. அவங்க சொன்னதுல இருந்து 60 ரூபா சொன்னாங்க. சரி, 13 ரூபா குறைச்சிருக்கு. சரி, இட மதிப்பு எதுவும் பாத்தீங்களா? இட மதிப்பு மொத்தத்துல ஒரு உயிரோட 60 கிலோ இருக்கும். 60 கிலோ கழிவெல்லாம் போனா ஒரு 35 கிலோ தேரும். அது சரி, தூத்துக்குடிக்காரங்களை ஏமாத்த முடியாது. அப்ப நீங்க வந்து ஏமாத்தீங்களோ ரிப்போர்ட்டரு? 2 குட்டி 9,000. 2 கெடா குட்டி, செம்மறி குட்டி. எந்த ஊர் போகுது? கடுசந்த ஊர். எந்த ஊர் போகுது தலைவர? யாரு பாத்தீங்க? நல்லா பெருசு பெருசா பிடிச்சிருக்காரு.